ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன் உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு. கவலைப்படாதீங்க. ரொம்ப மாசமே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். செஞ்சுரி ஆஃப் லவ் போட்டு ஒரு வழியா வந்தாச்சு. இப்போ அடுத்த பார்ட்ல என்னன்னா, அதாவது இருக்கான்ல, அவன் அவங்க பாட்டியை பார்க்க வந்திருப்பான். பார்த்த உடனே அவங்க ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பாட்டி அப்படின்ட்டு இருக்கையில, முடியாம இருக்கிறது நானா நீயாடா, என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க, இருந்தாலும் பாட்டி பேராண்டிக்கு பாட்டி ஊட்டி விடக்கூடாதா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. பாட்டி, நான் உன்கிட்ட ஒரு சின்ன டவுட் கேட்கவா அப்படின்ட்டுன்னு ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயம் நம்மள ரொம்பவுமே வந்துட்டு பிடிச்சிருக்கு. அந்த விஷயத்துக்கு நம்ம நிறைய நல்லது கொடுக்குறோம். பட் அந்த விஷயம் நமக்கு திருப்பி கெட்டது மட்டும் தான் கொடுக்குது. நம்ம என்னதான் நல்லதே பண்ணாலும் நம்மள தப்பா மட்டும் பாக்குதுன்னா என்ன பண்ணணும் பாட்டி அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அதை ஃப்ரீயா விட்டுடா, நீ நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு நான் சாக போறவ, இதுக்கு மேல என்ன கெட்டவன் நினைச்சா என்ன, நல்லவன் நினைச்சா என்ன, நல்லதே பண்ணிட்டு நம்ம கெட்டதா அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் தேவையே இல்லை. இன்னொன்னு, அவங்கள மாதிரி ஆட்களோட கேர் உனக்கு எதுக்கு? நீ ஹேண்ட்ஸமான பையன், புரிஞ்சுச்சா? எதுக்காக அவங்க கிட்ட போயிட்டு நீ அட்டாச் ஆகணும்? ஒன்னே ஒண்ணு, அவங்கள ஃப்ரீயா விட்டுடு. நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதான் அவங்களும் உனக்கு கண்டிப்பா டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே பேரண்டி ஹக் பண்ணிக்கிறான். என் பேரனுக்கு என்ன குறைச்சல், 1000 பேர் வருவாங்க, எந்த சூழ்நிலையிலயும் அவனுக்கு இன்னொருத்தரோட கேர் பெருசா இருக்கணும்னு அவசியமே இல்லைன்னு பாட்டி சொல்றாங்க. கண்டிப்பா பாட்டி, அதுதான் உண்மை, எனக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு ரியலைஸ் ஆகுறான். இதுல சாண்ட்விட்ல பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க தாத்தா, பேத்தி, அம்மா எல்லாரும். அப்படி போயிட்டு இருக்கும் போது சான சொல்றாங்க, நீங்க வரவே நான் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு தாத்தா சொல்றாரு. ஏன் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், நாங்க சீக்கிரம் வந்துடும் இருக்க. குட்டி பொண்ணும் சொல்லுவா, இல்ல தாத்தா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் இருக்கும், பெரிய ரிஸ்க், நீங்க வர வேணா அங்கேயே இருங்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிடுறா. அவ சொன்னதுக்கு அப்புறமா ரியலைஸ் ஆகுது சானுக்கு, கரெக்ட் தானே அவ பேசுறது அப்படின்ட்டுன்னு உள்ள போறாரு. உள்ள போயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பேஸ்கெட் இருக்கு, அதாவது பழம் நிறைய ஆப்பிள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, திட்டி இருப்பான்ல வியா, அதுதான் ஞாபகம் வருது. தேவையே இல்லாம அன்பா உடம்பு சரியில்லைன்னு பழம் வாங்கிட்டு வந்த புள்ளைய பிடிச்சி காட்டு கத்தி வச்சிருந்திருப்பான். நீ வந்துதான் இந்த தப்புக்கெல்லாம் காரணம், ஆளு வச்சு என்ன அடிச்சதுன்னு சொல்லியிருப்பான். அவன் அதை கேட்டு கடுப்பாயிட்டு பழத்தை தூக்கி போட்டு, உன் மேல கேர் பண்றதுக்கு வந்தல, என்ன நீ சொல்லணும், எப்பவுமே தப்பா புரிஞ்சுக்கிறேன்னு கோச்சிட்டு போயிருப்பான். அதுதான் சானுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. சரின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு 5 கலர் ஸ்டோன் இருக்க பிளேஸ்க்கு அவன் போயிட்டு இருக்கான், யாரும் இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு. உள்ள போயிட்டு சான் பார்த்துட்டு இருக்கான். பழைய மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. 100 வருஷம் உனக்கு டைம், அதுக்குள்ளாட்டி நீ கண்டுபிடிச்சே ஆகணும் இந்த வாட்டை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. திடீர்னு அவனுக்கு ஒரு இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு. கை கால்லாம் வலிக்குது. ஆஸ் யூஷுவல் ஷ்ரிங்க் ஆகி குட்டி பையனா மாறிட்டாங்க. குட்டி பையனா மாறிட்டு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி வெளியில போலான்னு பாத்துட்டு இருந்தா கருப்பு ட்ரெஸ் போட்டவனுக்கு வந்துட்டானுங்க. பாஸ் போட்டோல காட்டினாங்கல்ல, அந்த குட்டி பையன் இவன் தான். சொல்ல போனா இப்ப வந்து பெரியவன்ல இருந்து சின்னவனா மாறிட்டானு ஃபைட்டுக்கு இந்த குட்டி பையன் தயாரா இருக்காங்க. கையெல்லாம் ஆட்டி, எனக்கு விரல் வித்தை தெரியுமா, எகிரி கூத்து அப்படின்னு ஃபைட் பண்ண அவன் கிளம்புறான். ஆனா என்னன்னா, அது அப்படியே கரெக்டா பூட்ஸ் இருக்குல்ல, அதை பறக்க விட்டுட்டு போகும்போதே அவங்க புடிச்சு இழுத்துறானுங்க. அப்படியே கைய நல்லா கடிச்சு வச்சிடறான். அப்பன்னு பார்த்து இருக்கான்ல, வந்து காப்பாத்துறான். குப்பத்துட்டிய வீசி அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணி அவங்க எல்லாரையும் விரட்டி விட்டு போலீஸ் சவுண்ட் கேக்குது. கேட்டவோட இங்க பாருங்க, குழந்தை கடத்தக்காரன் வந்திருக்கான் அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கான். சரின்னு இவன் கத்தி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, வாக்குட்டி பைய கூட்டு போறேன், இங்க இருந்தா உனக்கு சேஃப்டி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த. அப்புறமா இவங்க எல்லாருமே ஓடி போயிருவாங்க. ஏற்கனவே இவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், இவங்கனாலதான் சான் கிட்ட அவன் திட்டே வாங்கியிருப்பான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற வாக்குல. இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் தனியா போயிட்டு இருப்பான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். தம்பி தனியா போகாத, ரோட் கிராஸ் பண்றதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல. சரின்ட்டு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. வா குட்டீஸ், நம்ம போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னா, இல்ல நான் வீட்டுக்கு போறேங்க. உன்னை கடத்த வந்திருக்காங்க, இது பெரிய இஷ்யூ, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், வீட்டுக்கு போறேன்னு வேகமா அவன் நடந்து போயிட்டு இருக்கான். பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இந்த பாஸ்டர் வீட்டுக்கு அவன் போறான் அப்படின்னா, அந்த பாஸ்டர் யாரு உனக்கு அப்படிங்க. அவன் என்னோட பிரதர் அப்படின்ட்டு உள்ள போயிட்டு இருக்கான். உள்ள யாருமே இல்ல. குட்டி பையான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. உங்க வீட்டுல இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் இங்க வெளியில போயிருப்பாங்க போல, நீ மட்டும் தனியா இருக்க போல, உனக்கு அவங்க வர வரைக்கும் நான் துணையா இருக்கேன்னு சொல்லிட்டு விக்கி சொல்றானா. சொன்னதுக்கு அப்புறமா, சரி உங்க உதட்டுல ஏதோ அடிபட்டு இருக்கு, வலிக்குதான்னு கேட்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு துணையா இருக்கட்டுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் வி. சரி ஓகே இருங்க, என்னாச்சு, உங்க உதட்டுல அடிபட்டது வலிக்குதான்னு கேட்க. அதெல்லாம் விடு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உங்க அண்ணன் எங்க அப்படின்னு கேட்க. ஏன் அவன் மேல அவ்வளவு கோவமா இருக்கீங்கன்னு போது, ஆமா அவனுக்கு எனக்கு ஆகவே ஆகாது, சரி உன் பேர் சொல்லுடானா. என் பேருன்னு யோசிச்சுட்டு சான் என்ன சொல்லுவான, குட்டி சான் சன்னு சொல்லுவான். வாட் அ கிரியேட்டிவ் ஃபேமிலி, உங்க அண்ணன் சானு, நீ சன்னு, வரையவா அப்படின்னு இருக்க. ஆமா எங்க அண்ணன் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, அதெல்லாம் அந்த வெண்ணைய நல்லாவே தெரியும், சரியான இவனாச்சே அப்படிங்க. எங்க அண்ணா மேல ஏன் அவ்வளவு கோவமா இருக்கீங்க, அதெல்லாம் அப்படிதான், ஓவரா திமிர் பிடிச்சவன், அவன் கிட்ட இருக்க சில பிஹேவியர்ஸ் உங்ககிட்டயும் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே, சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சன்னாகிய சான் இருக்கான்ல மேல போறோம். போயிட்டு திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ட்ரெஸ்ஸை மாத்தும் போதே அவன் உடம்பெல்லாம் வலி தாங்க முடியாம பின்னிட்டு இருக்கு, கத்துறான்.
என்னாச்சு சன்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா வி ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்கா. என்னாச்சு சன்னு, ஏன்னா சத்தம் கேட்டுட்டு இருக்கா. உடம்புல மாற்றம் வந்துகிட்டே இருக்கு அந்த சன்னுன்ற சானுக்கு. வீணா அடக்க பறக்க மேல வந்துகிட்டே இருக்கான். பார்த்தா சான் மறுபடியும் வந்துட்டா. அதுவும் இல்லாம குழந்தை ட்ரெஸ்ல இருந்து இப்ப பர்த்டே ட்ரெஸ்ல இருக்கானா. ஐயோ என்னாச்சுன்னு பொத்துன்னு அவன் மேல விழுக ஐயோன்னு 2 பேர் பார்த்து கத்திட்டு இருக்கானுங்க. வேற வழியே தெரியல. ஒரு கர்டன் ஒயிட் கலர்ல மேல தொங்கிட்டு இருக்கோம். அதை புடிச்சு பிச்சு சான்னா சுத்த ட்ரை பண்றா. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கெங்கயோ கீழே விழுகிறதுக்காக வேற வழியே இல்லாம ஷவர் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி பாத்ரூம்குள்ள பொத்துன்னு 2 பேரும் விழுந்துருவாங்க. கை மடிச்சு கால் மடிச்சுன்னு கத்திட்டு கிடக்குறானுங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஐயோ என்ன அப்படின்னு மேல வந்து பார்த்தா இந்த கன்றாவியான கோலத்தை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எங்களுக்கு வேலை இருக்கு, சோ ஓகே நாங்க டிஸ்டர்ப் பண்ணல அப்படியா அப்படின்னு இருக்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சான் சொல்லிட்டு இருக்கான். இங்க வீக்குன்னா என்னடா குடும்பம் இந்த மாதிரி கர்மத்தெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்காங்களேன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன். அவங்க குடும்ப மெம்பர்ஸ் எல்லாம் சிரிச்சுட்டு கிளம்புறானுங்க. நல்ல குடும்பம். ஆக்சுவலா இப்ப வி அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு இவங்க எல்லாம் ஃபேமிலியா இருக்காங்க. டாவும் வந்திருப்பான். டாவு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தாத்தா ஜாலியா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு வியோட அப்படின்லாம் நக்கல் அடிக்க. ஓ அப்படின்னு வி சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு நக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கா. சானுக்கு கோவம் வருது. டேய் நான் அப்பெல்லாம் ஒண்ணும் பண்ணலடா, தேவையெல்லாம் பேசாதீங்க, அது ஒரு ஆக்சிடென்டா அப்படின்னா. ஆக்சிடென்டலா ரொமான்ஸ் பண்றது, ரொமான்ஸுக்காக ஆக்சிடென்ட் பண்றது நம்ம பரம்பரையில வழக்கம்னு பேசிட்டு இருக்கும் போது டாவ் கிட்ட சான் கேட்பான், திடீர்னு நான் ரொம்ப சின்ன பையன் ஆயிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சடனாவே பெரிய பையன் ஆயிட்டேன், இது எப்பயுமே நடக்கிறது இல்லையே, கொஞ்சம் அன்யூஷுவலா நடக்குது, இது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டு பாரு அப்படின்ட்டு இருக்க. இதுக்கு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டேரி பூசை கட்ட கிளம்பிடுவான் டாவு. அங்க போயிட்டு கண்டி கதிர்காமத்து கந்தா அப்படின்ட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் சாமி கும்பிட்டு வேகமா ஒரு பேனாவை எடுத்து தீட்டி ஏதோ எழுதி வச்சிருக்கான். அவனுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதை வந்து ஃபேமிலி முன்னாடி காட்டினா இதா ரிசல்ட் அப்படின்னு காட்டினா எல்லாருமே குனிஞ்சு அப்படின்னு படிச்சுட்டு இருக்காங்க. நிமிந்து எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்னு இருக்காங்க. இது யாருக்குமே புரியாதுன்றது யூஸ்வல் தான். ஃபர்ஸ்ட் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாத்தாவுக்கு வந்துட்டு இந்த குழந்தையாகிறது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ரொம்ப நேரம் இருந்துட்டு இருக்கோம். திடீர்னு அவர் பெரிய பையன் ஆயிடுவாரு. பட் இதுல மாற்றம் இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னன்னா, அதுக்கான முக்கிய காரணம் வீதா அவரோட சோல்மேட்டா இருக்கும். சோ வியோட லக்கும் சானோட லக்கும் வந்து பிணைக்கப்படணும் அப்படின்னு சொல்ல. பிணைக்கப்படணும்னா அப்படின்னா கல்யாணம்னு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சொல்ல. சானு நோ நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது, நோ அப்படின்ட்டு பின்னாடி போயிட்டு இருக்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் அவனை அப்படியே வலுக்கட்டாயமா துரத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு லக்கு வேணும்ல, அப்ப விய நீங்க கல்யாணம் முடிச்சுதான் தீரணும் அப்படின்னு போது அவன் ஆம்பளடா, அவனை எப்படி கல்யாணம் முடிக்க, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் ஆகுங்க, அதெல்லாம் ஆகுமா அப்படின்ட்டே இருக்கா. மாத்தி எல்லாருமே கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் சான் ஒத்துக்கவே இல்லை. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் கண்டினியூஸ் ஆன வலி அவரால் தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் ரூம்ல தூக்கி போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க. வேதனையில கத்திக்கிட்டே இருக்காரு. சொல்ல போனா வேதனை தாங்க முடியல. கத்துன்னு கத்திட்டு இருக்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ள வரதான்னு கதை உடச்சிட்டு உள்ள போறாங்க. நீங்க எல்லாம் போங்க, இந்த இடத்த விட்டு போங்க அப்படின்னு தாத்தா விரட்டிக்கிட்டே இருக்காரு. ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. பட் இவர் வந்து வேதனைப்படுறத அவங்க யாராலையுமே தாங்கிக்க முடியல. ரொம்பவுமே ஏக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. கடவுளே எங்க தாத்தாவை காப்பாத்துங்க, அவர் வலி வேதனையில இருந்து அவர் விட்டு போகணும், கடவுளேன்னு ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் இப்ப தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெயின் அவர் தாங்கிக்கணுமா, ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, சீக்கிரமே அவர் ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை மாறிச்சுன்னா எல்லாம் சரியாகும்லன்னு புலம்ப. ஆனா தாங்கிக்கவே முடியாத பெயின் அனுபவிச்சுட்டே இருக்காரு. சொல்லப்போனா சொல்லிட்டு இருக்கான், இப்படியே போயிட்டு இருந்தா சரி வராதுன்னே இப்போ எனக்கு புரியுது, நான் உங்களுக்காக கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயங்க போட்டு விழுகிறாரு. அதுக்கப்புறம் இப்ப புரிஞ்சிருக்கும் சானுக்கு ஒரே ஒரு லக்கு தேவை, அதுக்காக நம்ம இப்ப விய பாத்தாகணும்னு வி வீட்டுக்கு போனா என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்ல நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சான் சொல்லுவாரு. வி எனக்கு போர் அடிக்குது, பீர் வேணும், அப்பதான் உங்க கூட பேசுவேணும்னு பியர் எல்லாம் ஆர்டர் பண்ணி கொடுத்தனா சானு குடிச்சுக்கிட்டே பேசுறாரு. தேங்க்ஸ் சில் ப்ரோ, எனக்காக பியர் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு அஃபோர்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆமா என்ன விஷயம் வந்தீங்க என்கிட்ட, எதுவும் சாரி எல்லாம் நீங்க கேட்க போறீங்களா என்ன அப்படின்னோடனே, ஆமா ஐ எம் சாரி அப்படின்ட்டு இருக்க. ஆனா உன் மேல அந்த கிரிமினல் அக்யூசேஷன் இருக்குதானே அப்படின்னும் போது, கிரிமினல் அக்யூசேஷன் ஆன்ட்டுன்னு நல்லா சரக்கு அடிச்சிருப்பான் போதையில. எனக்கு ஒரு 18 வயசு இருக்கும், நான் டிசிஎக்ஸ் ஒரு எக்ஸாம் எழுதலான்னு இருந்தேன். அப்ப என்கிட்ட பணம் இல்ல, அதுக்காக யாரோ ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்சஸ் பண்ண சொன்னாங்க. நான் பண்ணேன், என்ன ஜெயில புடிச்சு போட்டாங்க. தப்பு என் மேல இல்லவே இல்லை, நான் ரொம்ப நல்ல பையன். பட் என்னோட சூழ்நிலை சரியில்லை, என்கிட்ட காசு இல்ல, அதனாலதான் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, இதை ஒன்னும் நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறேன். இதெல்லாம் சானுக்கு ரியலைஸ் ஆகுது, இவன் சொல்றது உண்மையாதான் இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. அப்ப சான் இருக்கான்ல, பழச நினைச்சு பாக்குறான். அதாவது வாட்டோட அவன் வெளியில போயிருப்பான். இந்த பொம்மை நாடகம் எல்லாம் நடக்கும்ல, அதை பாத்துட்டு இருக்காங்க. பக்கம் இருக்காங்க இல்லையா, 2 லேடிஸ் இவங்களை வாட்ச் விட்டுட்டு நோட்டம் பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா சுத்தி முத்தி வந்தீங்க, சுத்தி முத்தி பாத்தீங்கன்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. இதை வாட்டும் கவனிக்கிறா. அதே மாதிரி சானு பாத்துட்டு இருக்காங்க.
நான் என்ன இருந்தாலுமே லோக்கலான ஆளுன்றனால தானே நம்ம 2 பேரையும் மத்தவங்க எல்லாம் தப்பா பாக்குறாங்க அப்படின்னு உடனே ஒரு சிம்பதி சிங்க போட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட உடனே அப்படி எல்லாம் கிடையாது, நீ மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ற, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இருக்க, நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் உன்னை ஃப்ரெண்டா நினைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல. இந்த ஞாபகங்கள் வந்ததுக்கு அப்புறமா கண்ணு முன்னாடி அப்படியே அந்த பயவுல இருக்கான் இல்லையா, அந்த வி சொன்னதும் ஞாபகம் வருது. கரெக்ட் தானே, அவன் ஏழையா இருக்கனால இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு, அதனாலதான் அவனை எல்லாரும் தப்பா பாத்திருக்காங்கன்னு முடிவுக்கு வரான். தனியா ஆப்போசிட்ல உட்காந்துருக்கா சரக்கு அடிச்சுட்டு, நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்றியா அப்படின்னு சான் போயிட்டு வீக்கிட்ட கேட்க, ஓ அதானா கதை, சரி என்ன ஃபேவர், என்னால முடிஞ்சிச்சுன்னா பண்றேன்னு சொன்னோடனே பக்கத்துல போய் உட்காந்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க மூஞ்சிலே துப்பி போடுவான். எனது கல்யாணமா அப்படின்ற மாதிரி. அப்புறம் துண்டு எடுத்துட்டு வந்து தொடச்சுக்கிட்டே, ஏங்க எதுங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, இல்ல எனக்கு ஒரு சில லக்கு பிரச்சனை இருக்கு அதனாலதான் அப்படிங்க. உண்மையே சொல்லணும்னா நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும்ன்றது, அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப இன்னசென்ட், ரொம்பவுமே கேரக்டரானவங்க, ரொம்பவுமே லாயலானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, ரொம்ப அன்பானவங்க அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க என்ன பத்தி தானே பேசுறீங்க அப்படின்னு வீ கேக்குறானா. கடுப்பாயிட்டு, நீ சரியான அக்லி, நீ சரியான திமிர் பிடிச்சவன், நீ சரியான சுயநலவாதி, நீ சரியான அவன், நீ சரியான இவன், நீ சரியான எச்ச, நீ ஒரு பிச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட உடனே பயங்கரமா கடுப்பாகுது. இவ்வளோ இன்சல்ட் பண்ணிட்டீங்க அப்படிலாம் இருந்தாலும் என்னங்க அப்படின்ட்டு இருக்கேன் வி. இல்லன்னு பரவாயில்ல, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சான் சொல்றான். இல்ல எனக்கெல்லாம் உங்களை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி சொல்ல, உடனே நான் உனக்கு பே பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பே பண்றீங்களா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. இதுல என்ன விஷயம்னா, வி பாட்டியை பார்க்க வந்திருக்கான். பாட்டியை பார்க்க வர்றது மட்டும் இல்லாம ரொம்பவுமே பணிவிடெல்லாம் பொறுமையா செஞ்சுட்டு இருக்க. பாட்டிக்கு ஏதோ புரியுது, ஏதோ சால்ஜாப்பு பண்றான், பாட்டிக்கிட்ட எதையோ சொல்லணும்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து புவர் ஃபேமிலி தாங்க, இவங்க ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில இருக்காங்க. அதனாலதான் அவங்க வீட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுமே, அது மட்டும் இல்லாம நர்ஸ் கிட்ட ஸ்பெஷல் ரூம் புக் பண்ண சொல்லியிருக்கியாமே, எப்படி காசு வந்துச்சு இப்படின்னு கேட்பாங்களா, அதுக்கு நான் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன் பாட்டின்ற மாதிரி இவன் சொல்லுவான். சரி உனக்கு சேலரி வந்தது சரி, என்ன இவ்வளோ பெருசா திடீர்னு புதுசா பண்ணிட்டு இருக்கான்னு பாட்டி கேட்பாங்க. ஏதாவது என்கிட்ட இருந்து மறைக்கிறியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்ல பாட்டி, உன் பேராண்டி இப்போ புதுசா கல்யாணம் பண்ண போறேன்னு பயங்கரமா வெக்கப்பட்டுட்டு இருக்காவி. வெக்கப்பட்டுட்டு இருக்கியா, ஓ சரி சரி, யாரு என்ன அப்படின்னு கேட்கும் போது சான் ஒருத்தாங்க தான் அப்படின்னு சொல்ல, சரி எல்லாம் ஓகே அப்புறம் என்ன சந்தோஷம் தானே அப்படின்ட்டு இருப்பாங்க. இல்ல இது கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் மேரேஜ், இதுக்கு எனக்கு பே பண்ணிருவாங்க, இது ரியல் லவ்வோட சேர்ந்தது இல்ல அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கலையா, அப்போ உனக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படின்னுவா. ஓ அப்புறம் என்னடா, கல்யாணம் கல்யாணம் தானே, எதுக்கும் வருத்தப்படாத, எல்லாமே சரிதான், அடுத்து வரப்ப உன்னோட வாழ்க்கை துணையோட வரணும் அப்படின்னு சொல்ல, அது எப்படி, நான் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தானே கல்யாணமே பண்ணிக்க போறேன், அதை என்னத்த நான் சொல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்தோன்னே பயங்கரமா வெக்கப்பட்டுட்டே இருக்கான். கல்யாண கலை முகத்துல வந்துருச்சு, நல்லா ஹெல்தியா இருக்கணும், உடம்பு பாத்துக்கடா பேராண்டின்னு பாட்டிமா வேற ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. முகத்தை பொத்தி பொத்தி விளையாண்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சான் வீட்ல எல்லாருமே ரெடி ஆயிட்டு கல்யாணத்துக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு ஒரு மொரட்டு பேராண்டி இருப்பியான்ல, அவன் வந்து வழியை மறிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, அது ஒரு ஆளு அப்படிங்க, அதெல்லாம் தெரியும், எனக்கு லக்கிக்காக தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், தாத்தா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன்ல, உங்களோட வாட் வரும்போது நீங்க சிங்கிளா இருக்கணும், அது மட்டும் இல்லாம மறந்துடாதீங்க, இந்த கல்யாணம் செல்லாது, நான் பண்ண விட மாட்டேன்னு போது உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ, அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க எனக்கு ப்ராப்ளம்க்கு வேற வழியே இல்ல, வீ இருந்தாங்க என் கூட அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேராண்டி கொஞ்சம் கெட்ட பையன் மாதிரி தெரியுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் இவனை பார்த்து மண்டையை சிலுப்பிட்டு போறாங்க. சொல்ல போனா இவன் வந்து கொஞ்சம் அந்த கேம்பிளிங் கெட்ட விஷயம் எல்லாம் பண்ணுவானோ என்னமோ. குடும்பமா எல்லாரும் கோயிலுக்கு வந்துட்டாங்க. சான் கடுப்பாவே இருக்கா. எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியல, நீ அந்த அம்மாவை லவ் பண்றதுன்னா அப்புறம் என்ன தேவைக்கு இப்போ பாவத்தை வீ குட்டிய கல்யாணம் பண்ணிக்க போற, என்னமோ இவன் தான் வந்துட்டு வேணான்னு சொல்ற மாதிரியும் மற்றவங்களும் வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரியும் சீன் போட்டுட்டு இருக்கான். எப்படி இருந்தாலும் தன்னோட சுயநலத்துக்கு தானே இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு அதுல காசு கொடுக்குறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். மூஞ்சிய உச்சுன்னு உரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கானா, பாத்துட்டே இருக்கா அவனோட அந்த டவுன் பேராண்டி. அவன் கொஞ்சமாவது மூஞ்சிய சிரிக்கிற மாதிரி வைங்களேன் அப்படின்ட்டு நகர்ந்து போயிட பேத்திக்காரி வரா. அந்த பாப்பா என்ன சொல்றானா, இங்க பாருங்க இப்படியே மூஞ்சிய வச்சிட்டு இருக்காதீங்க, அப்புறம் மாப்பிள்ளை கோச்சுக்குவாங்களா மாட்டாங்களா, உங்களை பார்த்த உடனே முகத்துல ஒரு பல்ப் எரியணும், அப்பதானே உங்க ஆளு சந்தோஷப்படுவாங்க. ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம் பாரு, அப்படிலாம் பல்ப் எரியறதுக்கு, நீ வேற வேதனை கிளப்பாதமா, அவனை பார்த்தா கடுப்பு வேணா வரும், காசு தானே வாங்கிட்டு இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருப்பான். அப்போ ஓடிட்டன்ல அப்படின்னு கல்யாண வேலைகள்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் வேகமா வீ வருவான் இன்னொரு பையனோட கூட்டு. அந்த பையன் பேரு டானு. அப்படியே அவனை முறைச்சு சான் பாத்துட்டே இருக்கான். யாரா அப்படின்னு கேட்டா, இவன் தான் என்னோட பெஸ்ட் மேனு சொல்ல, கல்யாணமே போலியானது, இதுக்கெல்லாம் எப்படியா அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி பெஸ்ட் மேன் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமாடா வீ அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்களா ஒருத்தருக்கு ஒருத்தர். தெரியாதே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. வந்த வேலையை பார்க்கலாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு மறுபடியும் முதல்ல இருந்து கல்யாணத்துக்கான அந்த ரிச்சுவல்ஸ் பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதுல சான் கடுப்பாவே இருந்துட்டு இருக்கான். ஃபன்னி மொமெண்டா பாத்தீங்கன்னா வியோட ஃப்ரெண்ட் இருக்கான்டா, அவன் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு 2 கண்ணு சிமிட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கல்யாணம்னா நம்ம ஏதாவது சைகை கட்டிக்கிட்டே இருப்போம்ல தாலி ஏற வரைக்கும், அது மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்கானுங்க கியூட்டா அவங்க 2 பேரும். உண்மையிலேயே வி ரொம்ப ஸ்வீட்டா தாங்க பிஹேவ் பண்றான். ரொம்ப கடுப்பா மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா வாயிலேயே குத்தணும் போல இருக்கு. கிடக்குற காலத்துக்கு 100 வருஷம் நீங்க ஏவே வாழ சொன்னது வந்துட்டு பாவத்தை இன்னொரு பையில போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கேன். அப்படியே மூக்கோட குத்துனா தெரியும் இந்த சேனை மறைச்சுக்கிட்டே இருக்கவும். அந்த டாவு இருக்கார்ல, அவர் சொல்றாரு இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் தயாராகணும், ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கையில 2 பேர் கையிலயுமே ஊதுபத்தி கொடுக்குறாங்க. முட்டி போட்டவங்க ஏதோ தலகாணி கடியில உட்காந்துருக்காங்க. உட்காரது மட்டும் இல்லாம சாமி கும்பிடும் போது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த சாண்ட் இருக்காருல, அவர் கையை 2 பக்கம் விரிச்சு கும்பிட்டுட்டு இருக்காரு. வீணா கையெடுத்து கும்பிட்டுட்டு இருக்கான். இதுவே வித்தியாசமா இருக்கு. அண்ட் தென் இப்ப என்ன நடக்கும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்கணும் சைட்ல பாத்துக்கணும்னு சொல்ல ஊதுபத்தியை போயிட்டு இப்ப சான் எடுத்து வைக்கணுமா. திருப்பி வி எந்திரிச்சு வைக்க போவா. அப்ப சொல்லுவாருட்டோ இல்ல அது மாப்பிள்ள தான் பண்ணணும்னு மாப்பிள்ள கையில இருக்க ஊதுபத்தியை வாங்கி அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது கரெக்டா வி மேல ரெட் கலர்ல ஒரு கிளாத் விழுகும். அப்படியே முகத்தை ஓபன் பண்ணி பார்க்க அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா மாப்பிள்ளை பொண்ணோட முகத்தை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மொமெண்ட் மாதிரி கியூட்டா இருக்கும். இதோட ரிச்சுவல்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா நான் தனியா ப்ரே பண்ண வேண்டியதான் இருக்கு அப்படின்னு டவ் சொல்ல, சரி ஓகே இந்த மெமரிஸ் கியூட்டாக்க நம்ம ஃபேமிலி போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டீஸ் சொல்லுவாளா. எல்லாரும் ஃபேமிலி போட்டோ என்ன பண்றாங்கன்னா போனை ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அந்த டைமர் ஆன் பண்ணி விட்டுட்டு வரிசையா எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லா ஃபங்க்ஷன் அக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா வியும் அவனோட ஃப்ரெண்டும் வெளியில வந்துட்டாங்க. அவங்களுக்கு தாம்பூல பையெல்லாம் கொடுத்துட்டு டவுரி எல்லாம் நிறைய கொடுத்துருக்கு மாப்பிள்ள நக்கலை பண்ணிட்டு இருக்காங்க. உனேசான் என்ன டவுரி, இவன் மூஞ்சிக்கு டவுரியா அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. எல்லாரும் வியோட பக்கம் அவர் வேற அந்த இடத்த விட்டு ஓடிற. வி கியூட்டா சிரிச்சுட்டே இருக்கான். சரி பாத்து போங்க மாப்பிள்ள அப்படின்னு அவனை அனுப்பிவிட அப்படியே வெக்கப்பட்டுட்டு ரெக்கை முளைத்தேன்னு தனியா சந்தோஷமா போயிட்டு இருக்கான் வி. அப்பன்னு பார்த்து கருப்பு ட்ரெஸ் போட்ட குண்டாஸ் வந்து அவனை அடிக்க வர்றாங்க. போட்டு அவங்க இவனை அடிக்க இவங்க அவனை அடிக்க அப்படின்ற மாதிரி போட்டு வெளுத்துன்னு வெளுத்திட்டு இருக்கும்போது சான் கத்தில குத்த வரும்போது இடையில புகுந்து பயங்கரமா ஃபைட் பண்றாரு. சண்டையை தடுக்கிறதுக்காக சான் வந்திருப்பான். அப்ப அவனோட முதுகுல பாத்தீங்கன்னா கண்ணை வச்சு சுட்டுருவாங்க. எல்லாத்தையுமே தாங்கிக்குவான். வரிசையா முதுகுல 2 ஓட்டை. இதை பார்த்த உடனே எல்லாரும் ஓடிடுவாங்க. பயங்கரமான வலி. என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது மறுபடியும் ஃபைட் வந்துட்டு இருக்கு. ஆனா கன்ஷாட் அடிச்சவன் மாதிரி இல்லாம போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்காரு. யாராலையுமே எதுவுமே பண்ண முடியல. அப்படியே சான்னா ஒருத்தனை அந்தரத்துல பறக்க வச்சிருக்க. நெஞ்சில வேற கத்தியில குத்துவாங்க. பயங்கரமா ரத்த கலரியா இருக்கும்போது அந்த பாப்பா தாத்தான்ட்டு கத்திட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்து வி என்னாச்சுன்னு இருக்கும்போது கரெக்டா அந்த காயம் மறைகிறத பாத்துட்டான் இந்த வி. அவன் பார்த்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியல. பேத்திக்கிட்ட ஒரே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அவன் அப்படியே வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க பார்சல் மாதிரி. தூக்கிட்டு வந்து ஸ்டார்டிங்ல அந்த வாட்டர் இருக்காங்களா அவங்கள பார்க்க வேண்டிய கதையில இருந்து ஆரம்பிச்சு இவர் வந்து அந்த 5 கலர் ஸ்டோனை சாப்பிட்டது. அதுக்கப்புறமா இவருக்கு 100 வருஷமா ஜென்மம் இருக்கு, அவருக்கு பிடிச்ச லேடியை பாக்குற வரைக்கும் இருப்பாருன்னு சொல்ல. ஆனா அந்த ஒரு மறுபிறவியா நீ இருக்குன்ற மாதிரி சொல்ல, நானா அது அப்படின்னோடனே நீ கிடையாது, நீ ஒன்லி சப்டைட்டில் மட்டும்தான், அதாவது அவங்களோட தலையெழுத்து நீ, ஆனா உண்மையிலே ஒருத்தவங்க அப்படி இருக்காங்க அவங்கள பாக்கணும்னு சான் சொல்லிட்டு இருப்பான். அப்ப என்ன சப்டைட்டில் மட்டும்தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமான் இருக்க. சரி அந்த 5 ஸ்டோன்ஸை நான் பாக்கலாமான்னு போது அதெல்லாம் பாக்கலாம் டோ இப்ப பிஸியா அதை பத்திரமா எடுத்து வச்சிருக்கான், உங்ககிட்ட எல்லாம் காட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா கடவுள் நுவா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சொந்தமான இந்த 5 ஸ்டாரு. பட் கொஞ்ச நாளாவே அதை திருடுறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னே தெரியல. அந்த கும்பல் தான் இப்ப உன்னையும் அடிச்சிருக்காங்க. ஏதோ தெரியல இது தப்பா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா என்ன காட்டுறாங்கன்னா சூப்பர் மார்க்கெட்ல எப்பயும் போல வி வேலை பார்த்துட்டு இருக்கா. அதுல ரொம்பவுமே டிஸ்ட்ரெஸ்டா சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு மனநிலையில கன்ஃபியூஸ்டா ஒர்க் பார்த்துட்டு இருக்கானா. அவனோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல டோ, அவன் கூப்பிடான். ஏய் டான் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. என்னடா அப்படின்ட்டு பக்கத்துல போனா, நாடா நேத்து ஒரே கஜகஜாதான், ஜாலி தான், ஃபன்னு தான், சொல்ல போனா பயங்கர ஹார்டா இருந்திருக்குமே நேத்துக்கான டே, ஒரே குஜால்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல்னு கேள்விப்பட்டேன், அதனாலதான் அப்படி வாந்தி எடுத்த மாதிரி நடந்துட்டு இருக்கியான்னு கேட்டுட்டு இருக்கான். ஏன் கேக்குற, அப்படி போச்சு நேத்து பொழப்பு கிளுன்ட்டுன்னு வி சொல்லிக்கிட்டு இருப்பானா. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேருமே நீ லூசுன்ட்டு சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க. அப்ப திடீர்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்திருக்கோம். உடனே என்ன அப்படின்னு கேட்டு கிளம்பி போனா அங்க ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, பாட்டி கேன்சருடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டாங்க, கீமோதெரப்பி எடுத்துட்டு தான் இருக்காங்க, அவங்க உடம்பு சரியா ஒத்துழைக்கிறது இல்ல, இதுக்கு மேல நீங்க தான் தம்பி முடிவு பண்ணணும், அதாவது அவங்க உடம்பு கேன்சர் சாப்பிட்டுட்டு இருக்கு, ஒன்னு ட்ரீட்மெண்ட்டை ஃபோர்ஸ் பண்ணி இப்ப கீமோதெரப்பி அவங்களுக்கு கொடுக்கறதா, அப்படியும் இல்லைன்னா அவங்கள ரெஸ்ட் எடுக்க விடுறதா, இது உங்களோட கையில தான் இருக்கு, நீங்க தான் அந்த முடிவு எடுக்கணும் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோடனே அவனுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு, பாட்டிக்கு இனிமே கீமோ பண்ண முடியாது. ஏன்னா நீங்களும் ஆசைப்படுவீங்க இல்லையா, வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பாக்கணும், கொஞ்ச நாள் அவங்க இருந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்கணும்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லி அனுப்பி விடுறாங்க. பாட்டி கையை பிடிச்சிட்டு ரொம்ப அழுதுட்டே இருக்கான். பாட்டி இனிமே நீ என் கூட நார்மலா இருக்க மாட்டியா, பாட்டி பாட்டி பாட்டின்னு இருக்க.
இவன் கண்ணீர் துளி பாட்டி மேல பட்டுருது. அவங்க முழிச்சிடுறாங்க. என்னாச்சு தம்பி அப்படின்ட்டு இருக்க. எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்துச்சுடா. அது ரொம்ப இருட்டா இருந்துச்சு ராத்திரி எல்லாம். என்னை யாரோ புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு. அந்த இருட்டு என்ன விழுங்குற மாதிரி இருக்குன்னோடனே, பாட்டி சும்மா இரு பாட்டி அப்படின்ட்டு இருக்கான். உனக்கு தெரியுமா அந்த கனவுல 5 பேர் இருக்காங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் முழிச்சேன். அதுல எனக்கு ஏதோ ஜாக்பாட் லாட்டரி சீட்டு கிடைச்சிருக்கு. அதுல நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரி இருக்கணும்னே. பாட்டி அப்படியே அந்த நம்பர் என்னன்னு கேட்டு சொல்லு அப்படின்ட்டு பேரனும் பாட்டியும் நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா என் கனவுல உனக்கு அப்பெல்லாம் நடக்காதுடா, அதெல்லாம் நடக்காதுடான்ட்டு நக்கல் பேசிக்கிட்டு இருக்க. நான் கண்டிப்பா நல்லாதான் இருக்கேன், நீ உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு அப்படியே அவங்க கண்ணு மூடிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன குறைச்சல், என் பேரனுக்கு நான் எல்லாமே செய்வேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடுனா தனியா போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான் வி. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசுல அவன் பசங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு வரும்போது பாட்டி தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, நீ ஏன் பேரன் அதெல்லாம் ஃபைட் பண்ணலான்ட்டுன்னு. அடுத்து இவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கும். ஒரு 12th படிக்கிற வயசுல ஸ்காலர்ஷிப் கிடைச்சதுக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. பாட்டிக்கு 165 வயசானப்ப பர்த்டே கொண்டாடுனதுல எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுல்ல, நீ என்னை விட்டு போக போறலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சாண்ட் ஞாபகம் வருது. சாண்டுக்கு எப்படி இந்த காயங்கள்லாம் மறைஞ்சது அதெல்லாம் பார்த்துட்டு, கண்டிப்பா உன்னை நான் சாக விட மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல படிக்கட்டிக்கிட்ட உட்காந்து இவன் கத்திக்கிட்டு இருக்கான். ஆக மொத்தம் ஏதோ கிருத்திரம் முடிச்ச வேலை பார்க்க போறான்னு தெரியுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன லாஜிக்கு, 165 வயசு பாட்டி ஃபர்ஸ்ட் இவ்வளோ ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா உயிரோட இருப்பாங்களா? இந்த அம்மாவை பார்த்தா ஒரு 45 மினிமம் 50ன்னு கூட வச்சுக்கலாம். 55 வயசுக்குள்ள இருக்க அம்மா மாதிரி தான் இருக்காங்க. இவங்க 165ன்னு சொல்றாங்க. கதை ஸ்கிரிப்ட் எல்லாமே சூப்பரா தான் இவங்க பண்றாங்க. பட் ஒரு சில விஷயங்கள் இடிக்கிற மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.